Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அஸ்ஸாம்லேயும் ஒரு சுவாரஸ்யமான போட்டி நிலவரத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆட்சியை தக்க வைக்க பாஜக முயல்கிறது. அஸ்ஸாம் தேர்தலுடைய ஹைலைட்ஸ், அங்கே தொடங்கியிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரங்கள்லாம் பற்றி பதிவு செய்யறதுக்கு ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓட்டியூ. நிச்சயமாக. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாநிலம் அஸ்ஸாம். அங்கு மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல மாலை 6 மணி வரை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை 5 மணி வரை மட்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல இந்த 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 722 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 23 கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளை சேர்ந்த 722 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதுல பெண் வேட்பாளர்கள் 59 பேர், ஆண் வேட்பாளர்கள் 663 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அஸ்ஸாம் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மொத்தம் 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் சற்று அதிகம். குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று சொல்ல வேண்டும் என்றால் 1,25,16,591 ஆண் வாக்காளர்களும் 1,25,04,501 பெண் வாக்காளர்களும் இதில் வாக்களிக்க என்று தகுதி பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 31,490 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே வீட்டிலிருந்து தபால் மூலமாக வாக்களிக்கக்கூடிய வசதியை வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த பிரிவை சேர்ந்த சுமார் 34,000 பேர் தபால் வாக்குகள் மூலமாக வீட்டிலிருந்தே வாக்குகளை செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எஞ்சி இருக்கக்கூடிய மற்ற மூத்த குடிமக்கள் நாங்கள் நேரடியாகவே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்கிறோம் என்ற அந்த ஆப்ஷனை தேர்வு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் இந்த தேர்தல் பணிகள்ல 1,50,546 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேர்தல் நுண் பார்வையாளர்கள் உள்ளிட்டோரும் அடங்குவார்கள். பாதுகாப்பு பணி என்று நாம் எடுத்துக்கொண்டால் 74,605 பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 41,320 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்றைய வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றன. சற்றேறக்குறைய 40,000க்கும் மேற்பட்ட விவிபேட் இயந்திரங்களும் இன்று வாக்குப்பதிவிலே பயன்படுத்தப்பட இருக்கின்றன. வேறு ஏதேனும் எமர்ஜென்சி ஏற்பட்டாலோ அல்லது பழுது ஏற்பட்டாலோ வாக்குப்பதிவு தடைபடாமல் இருக்க கூடுதலாக சில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை நான் முன்பே குறிப்பிட்டது போல சுமார் 23 கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட போட்டி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையேதான் நேரடியாக இருமுனை போட்டி என்பது நிலவுகிறது. எனதான் இந்தியா கூட்டணியில் தேசிய அளவில் ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஐ போன்றவை தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் போட்டியிடவில்லை. காங்கிரஸ் கட்சி அங்கு தனக்கென்று ஒரு தனி அணியை அமைத்து சிறு சிறு கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து அங்கு போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. இதுல பாஜகவை விட காங்கிரஸ் கட்சி தான் இந்த கூட்டணியில் அதிகமான தொகுதியில் போட்டியிடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 99 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை 90 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் களம் காண்கிறார்கள். மற்ற தொகுதிகள் எல்லாம் கூட்டணி கட்சியான அசோம் ஜன பரிஷத், போடோலாந்து பீப்புள் ஃப்ரண்ட் ஆகிய கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை அங்கு 3வது முறையாக நாம் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அஸ்ஸாம் மாநிலம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. ஆனால் 2016 அந்த நிலைமை மாறி முதன்முறையாக அங்கு பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. 2021 அங்கு ஆட்சியை கைப்பற்றியது. தற்போது 2026 ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை நம்முடைய பாஜகவிடம் பறிகொடுத்த அந்த கோட்டையை எப்படியாவது இந்த முறை பிடித்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். பல முக்கியமான வேட்பாளர்களையும் கூட காங்கிரஸ் கட்சி களத்தில் இறக்கி இருக்கிறது. முக்கியமாக கௌரவ் கோகோய் அவர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது. இவர் முன்னாள் அஸ்ஸாம் மாநில முதல்வர் தருண் கோகோயுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தற்போது மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலிலே இவரை காங்கிரஸ் களமிறக்கி இருக்கிறது. இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவையினுடைய துணை தலைவராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு இந்த முறை அஸ்ஸாம் மாநிலத்தை அவர்கள் மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஸ்வர் தெலி அவர்களையும் அவர்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் களமிறக்கி இருக்கிறார்கள். இது தவிர அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர் பிரத்யூத் பர்தோலா என்பவர். இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினராக தற்போது இருக்கிறார். ஆனால் அண்மையில் காங்கிரஸ் கட்சியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாஜகவில் இணைந்து தற்போது அவர் பாஜகவின் சார்பில் சட்டப்பேரவை தேர்தலிலே போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மிக முக்கியமாக அறியப்பட்ட தலைவர் ஒருவராக இருக்கின்ற பர்தோலாய் அங்கிருந்து விலகி பாஜக இணைந்திருப்பது காங்கிரசுக்கான பின்னடைவாகவும் பாஜகவுக்கான கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.